Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஹைதராபாத் தெலங்கானா அவங்க கண்டக்ட் பண்ணுற டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அதை பற்றின நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜான்வரி மந்த் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமான டேட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை மொத்தமே இந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போய் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதர் ஸ்டேட்ஸ்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸில் டேரக்ட் சீனியர் அலோவ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர், இன்டர், சீனியர் வந்து ஒன்று ஒன்றா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதர் ஸ்டேட்ஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சீனியரே வந்து பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபில்லிங் அப்ளிகேஷன் போன மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நவம்பர் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 18, 19 வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் எக்ஸாம். ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும். ஓகே, ஆனால் அதில் சில செக் வச்சுருக்காங்க. பெனால்ட்டி இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிடணும் அப்படின்னா 20/12/2024 அதுக்குள்ளே நீங்கள் வந்து பெனால்ட்டி இல்லாமல் வந்து அப்ளை பண்ணிடணும். 650 எக்ஸாமினேஷன் ஃபீஸு. ஓகே, பெனால்ட்டியோட அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 23/12/2024. தென் அண்டர் தட்கல்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 26ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஃபீ பேமெண்ட் அண்டர் ப்ரீமியம் தட்கல்னு சொல்லிட்டு பிஃபோர் எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் டைம். இது எதுவுமே கிடையாதுங்க. அதாவது நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கவே இல்லை. நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கூட என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே, இவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஃபீ பேமெண்ட் வித்தவுட் பெனால்ட்டின்றது ஒரு 23ஆம் தேதி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபீ பேமெண்ட் வித் பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி. அது இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்க்கலாம். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீ பேமெண்ட் வித்தவுட் பெனால்ட்டி 23ஆம் தேதி வரைக்கும், வித் பெனால்ட்டி 400 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும். சரிங்களா? நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? நார்மலாக பே பண்ணிங்கன்னா 650. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 26ஆம் தேதிக்கு முன்னாடி பே பண்ணிங்க அப்படின்னா 3000 ரூபா. 24ஆம் தேதிக்கு முன்னாடி பே பண்ணிங்கன்னா 1050 ரூபா. 23ஆம் தேதிக்கு முன்னாடி பே பண்ணிங்கன்னா 650 ரூபா. சரிங்களா? இதுதான் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, தென் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஃபீஸ் வந்து நீங்கள் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து போஸ்டர்லேயே வந்து வீட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை. தென் எலிஜிபிலிட்டி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதை டைப் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஷார்ட் ஹேண்டுக்கு மெயினாக வந்து பார்க்கலாம். ஷார்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கிரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 10th முடித்தாலே வந்து போதும். எப்படி தமிழ்நாட்டில் இருக்கோ அதே தான். சரிங்களா? இன்டர்மீடியட் கிரேட் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜூனியர் கிரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். எனி கிராஜுவேஷன் ஃப்ரம் தி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஜூனியர் சர்டிஃபிகேட் நாட் எலிஜிபிள். ஓகே, அதையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அதை வச்சுக்கிட்டு இன்டர் வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஹையர் கிரேட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி லோயர் கிரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இல்லை அப்படின்னா எதுனா டிகிரி. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தெலங்கானாவில் நடத்துகிற அந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், ஹையருக்கே வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஹை ஸ்பீட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் இங்கே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? அதில் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதே வீடியோலேயே உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரும். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தெலங்கானாவில் தாங்க இருக்குது. சென்னையிலாம் வந்து கிடையாது. சரிங்களா? ஒரு 6 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து எது பக்கமாக இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஹைதராபாத், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகந்திராபாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஹைதராபாத் பக்கத்துலேயே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்க அப்படின்னா எந்த சென்டர் வந்து பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து அங்கே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ இதுலேயே கண்டினியூ ஆகுது. சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ் இதுலேயே கண்டினியூ ஆகுது. நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ வந்து ஒன் டைம் வந்து பாருங்கள். சரிங்களா? ஈஸியான ப்ரொசீஜர் தான்.
தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லாமே ஒரே நேரத்தில் தாங்க நடக்குது. ஓகே, ஷார்ட் ஹேண்டு, ஜூனியர், சீனியர், இன்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் தான் வந்து நடக்குது. ஈவன் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஷார்ட் ஹேண்டு இங்கிலீஷ் ஜூனியர் வந்து பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் ஜூனியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து செகண்ட் பேப்பர், 10:30 to 12 செகண்ட் பேப்பர், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர். ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் செகண்ட் பேப்பர், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர். அதே மாதிரி ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செகண்ட் பேப்பர், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர். டேட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர்லேயோ இல்லைனா உங்கள் ப்ரௌசரில் வந்துடுங்க. வந்துட்டு தெலங்கானா கவர்மெண்ட்டோட டெக்னிக்கல் போர்டு வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். அதில் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் லாகின் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எக்ஸாம்னு சொல்லிட்டு இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டும். செலக்ட் கோர்ஸ் யூ வாண்ட் டு அப்பியர், அதில் கோர்ஸு, லாங்குவேஜ், கிரேடுன்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் இருக்கும். அதில் ஷார்ட் ஹேண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாங்குவேஜ், இங்கிலீஷ், கிரேடு, இங்கிலீஷ் ஜூனியர் 80 வேர்ட்ஸ் பெர் மினிட், இன்டர்மீடியட் 100 வேர்ட்ஸ் பெர் மினிட், இங்கிலீஷ் சீனியர் ஹையர் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்குது. அப்புறம் ஹை ஸ்பீட்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஹையர் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹையர் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்மிட் கொடுங்க. அப்படி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்பியர் ஆகியிருக்கீங்களான்னு கேட்குது. இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணுங்க. சரிங்களா? நீங்கள் நோ கொடுத்துறதால இங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் கண்டினியூ கொடுக்கணும். அப்படி கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஓகே, நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நீங்கள் பிளைண்டான்னு கேட்குது. அப்புறமா வந்து எஸ்எஸ்எல்சி அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஃபோட்டோ கேட்குது. உங்களுடைய ஃபோட்டோ கீழே சிக்னேச்சர் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறமா இங்கே லோயர் குவாலிஃபைடு எக்ஸாம் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு கேட்குது. சீனியர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஜூனியர் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைனா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஸோ அதனால் டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஓகே, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எழுத போகிறீங்க, ஹைதராபாத், எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்தில் எழுத போகிறீங்கன்னா ஹைதராபாத் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற சென்டர்ஸ்லாம் காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாமினேஷன் டேட் சூஸ் பண்ணணும். அப்புறமா எக்ஸாமினேஷன் பேட்ச் 1ன்னு சொல்லிட்டு காட்டும். அதுதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பேப்பர் 1 டைமிங், பேப்பர் 2 டைமிங்னு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். சரிங்களா? ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜு, அப்புறமா மண்டல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேண்டாம். எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ நான் அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்டுக்கு இதெல்லாம் நான் வந்து பண்ண போகிறேன். இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? எல்லா டேட்டாவும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் இங்கே வந்து காட்டும். ஓகே, இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு சொல்லிட்டு காட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து காட்டும். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கொடுத்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியது தான். பே ஃபீன்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர், மொபைல் நம்பர், அப்புறம் என்ன கிரேட் போக போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுக்கணும்.
ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் சம்மரின்னு சொல்லிட்டு காட்டும். இது வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் அவ்வளோதான், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து வியூ பண்ணணும் அப்படின்னா, வியூ அப்ளிகேஷன் கொடுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் முன்னாடி ஒன்று காமிச்சது இல்லையா? அது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் டேட்டா வந்து காட்டும். அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து வந்ததுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர். ஓகே. ஹைதராபாத்தில் போய் எழுதுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமானது. சரிங்களா? சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ என்ன சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்களோ அதே சிலபஸ் தான். ஓகே. ஜூனியர், சீனியர், இன்டர் இது எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாட்டில் என்ன வேர்ட்ஸ் பெர் மினிட்டோ அதே தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ ஆந்திரா புக்கு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேஷ்னல் ஷார்ட் ஹேண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். என்எஸ்எஸ் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா காட்டும். அதில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது தெலுங்கானா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமானது. ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திருப்பதியிலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் வந்து எழுதலாம். அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஜான்வரி 2nd வீக்கில் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். ஒரே நேரத்தில் நான் தமிழ்நாட்டில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் எழுதலாமா எக்ஸாம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து எழுதலாம். சரிங்களா? பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வீட்டுக்கே வந்து போஸ்ட்டில் வந்து வந்துடும். ஓகே. தெலுங்கானாவில் நீங்கள் வந்து எழுதுறது. அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போயிட்டு டோட்டில் காமிச்சு இதுக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். அப்படி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கோ, குரூப் 2க்கோ இல்லைனா எங்கெங்கெல்லாம் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து கேட்குறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.